மாண்புமிகு உறுப்பினர் ஆர் செல்லசாமி அவர்கள் இது குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பலாம். இதை குறித்து பேச போறீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் இது. அரசின் சார்பாக 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை செய்கிற பொழுது அந்த பகுதியிலிருந்து அது நன்றி சொல்வதாக பாராட்டுதான் விடுவார்கள், எப்பொழுதுமே நடைபெற்றுக் கொண்டிருப்பது. இது போன்ற தனி தீர்மானங்களை முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கொண்டு வருகிற பொழுது பிரதான எதிர்க்கட்சியை தான் முதலாக அது வாய்ப்பு கொடுக்கிற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறேன். ஏன்னா அவரை நீங்க அனுமதிங்க, அப்புறம் நீங்க எல்லாருமே பேசுறது அனுமதி பிளீஸ். அதுதான் இது வரைக்கும் இருக்குது. இருங்க, அவர் தான் இருங்க, அவர் உங்களுக்கு தானே கொரட்டா, அவர் தானே, அவர் சொன்ன பிறகு நீங்க எதுக்கு சொல்றீங்க? அமைதியா இருங்க. இல்லை, நீங்கள் சொன்னது புரிஞ்சுக்க முடியுது. சென்ற முறை இது போன்று அனுமதித்தேன். ஏன்னு சொன்னால் கட்சிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப 1, 2 அப்படி கொண்டு தான் போட்டு வந்தோம். கட்சிகளுக்கு ஏற்ப கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இதுதான் இல்லை, புரியுது. சரி, அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் விரும்புவது எல்லா கட்சியும் பேசி எதிர்கட்சியில் அதற்கான விளக்கத்தை சொல்கிற போது இன்னும் அது தெளிவாக இருக்கும் என்ற முறையிலே தான் அவர் அந்த சொல்லியிருக்கிறார். அதை தவிர வேறொன்றும் இல்லை. அது பேரவை விதி 98 தீர்மானம் ஒன்றை பேரவைத் தலைவர் பேரவைக்கு படித்து காட்டிய பின்னர் அவர் அழைக்கிற வரிசையில் உறுப்பினர்கள் அதன் மீது பேசலாம். அந்த அடிப்படையில் சில மாறுதல் நான் செய்கிறேன்.